ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டெப் டவுன் சாப்பர். ஸோ ஸ்டெப் டவுன் சாப்பர் உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஏசியில் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி டிசியில் வந்து நம்ம சாப்பர் சர்க்யூட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கும் ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கும் வோல்டேஜை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி தான் நம்ம அப்போது உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜை விட கம்மியாக வேணும். கம்மியானா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட இன்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 100 வோல்ட் இல்லைனா ஒரு 110 வோல்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு ஒரு 20 வோல்ட் போதும்னு. அப்போ எந்த சாப்பர் சூஸ் பண்ணுவோம்? ஸ்டெப் டவுன் சாப்பரை சூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் டவுன் சாப்பரில் அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜை விட எப்படி இருக்கும்? கம்மியாக கிடைக்கும். சரியா? சரி, இதுக்கு என்ன சர்க்யூட்? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சோர்ஸு, ஒரு லோடு, இன்பிட்வீன் நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக. அப்படின்னா இப்போ தான் பேசிக்காக இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்விட்சை யூஸ் பண்ண போகிறோம். சோர்ஸ் வந்து டிசி வோல்டேஜு, ஸோ அது ப்ளஸ் மைனஸ், ஸோ விஎஸ் சப்ளை சோர்ஸுங்கிறனால அப்படி எழுதியிருக்கேன். ஒரு ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல போடுறோம். சரியா? நார்மலாக இங்கே ஒரு ஸ்விட்ச் சிம்பிள், இது சாப்பருங்கனால சிஹெச் அப்படின்னு எடுத்துக்கணும். நீங்கள் எஸ் ஸ்விட்சுன்னு நோட் பண்ணாலும் சரி. சரியா? தென் இங்கே நான் ஒரு இண்டக்டர் போட்டிருக்கேன். நம்மளுடைய லோடு வச்சுப்போம் இதை. ஓகே, இது ரெண்டுக்கும் நடுவில் நான் ஒரு டயோட் போடுறேன். இதுதான் நம்ம ஸ்டெப் டவுன் சாப்பரோட சர்க்யூட். ஓகேவா? ஸோ இது இண்டக்டர், இங்கே ஒரு டயோட், நம்மளுடைய அவுட்புட் எங்கே கிடைக்கும்? இதில் இல்லையா? ஸோ V0. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I0. ஸோ ஒரு டயோட் டி, இண்டக்டர் எல். ஒரு ஸ்டெப் டவுன் சாப்பரோட சர்க்யூட் டயக்ராம் இதுதான். சரியாம்மா? ஸோ இந்த மெயினாக நம்ம சாப்பர் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணுறது, ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு புதுசாக வந்து நம்ம வந்து படிக்க போகிறதில்ல. சோர்ஸ் இருக்குது, லோடு இருக்குது, இன்பிட்வீன் கேப்பில் சில நம்மளுடைய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் இந்த சாப்பர், இந்த ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்ஃபெட்டாக இருக்கலாம், இல்லை ஐஜிபிடியாக இருக்கலாம், இல்லை பிஜேடியாக இருக்கலாம். எந்த ஒரு சுவிட்சுனாலும் நீங்கள் இப்போ எலக்ட்ரானிக் சுவிட்சை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தென் ஒரு டயோட், ஒரு இண்டக்டர் போட்டிருக்கோம். இந்த இண்டக்டர், இந்த டயோடு, தென் இந்த ஸ்விட்சோட பொசிஷன் மாற்றுறது மூலமாக, ஸோ இது இங்கே இருக்கலாம், இது இங்கே மாற்றி போடலாம். ஸோ அப்படி நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து மாறும். ஸோ அது எப்படி? இப்போ இங்கே நம்ம ஸ்டெப் டவுன் சாப்பரில் வந்து நம்ம இப்படி படிக்கிறோம். இது ஸ்டெப் அப் சாப்பரில் இதே சர்க்யூட்டை ஜஸ்ட்டு ஒரு இந்த இப்போது எலமெண்ட்ஸோட இடம் மட்டும் மாறி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து அதிகமாக கிடைக்கிது. அது எப்படிங்கிறத அடுத்ததில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் டவுன் சாப்பரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் இன்புட் வோல்டேஜ் இப்போது நம்மளோட ஸ்விட்ச் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஸ்விட்ச்னாலே நான் பொதுவாக ரெண்டு இது நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி தான் நம்ம ஒன்று ஆன், இன்னொன்று வந்து ஆஃப், ரெண்டே ஆக்ஷன் தான். ஸோ நம்ம இந்த ஸ்டெப் டவுன் சாப்பரோட ஆப்ரேஷனை ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ மோட் 1 சாப்பர் இஸ் ஆன், தட் இஸ் ஸ்விட்ச் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? ஆன் கண்டிஷன் இருக்கும்போது. மோட் 2 சாப்பர் இஸ் ஆஃப். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் தான் நம்ம இப்போ எப்படி நம்முடைய சாப்பர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி தருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மோட் 1, தட் இஸ் சாப்பர் இஸ் ஆன். ஃபஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ அப்போது உங்களுடைய சப்ளை சோர்ஸ் டிசி இல்லையா? ஸோ விஎஸ்ங்கிறது சப்ளை சோர்ஸ். இங்கே உங்களுடைய ஸ்விட்ச் என்ன செய்யணும்? ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ க்ளோஸ்டு ஸ்விட்ச். சரியாம்மா? தென் ஒரு இண்டக்டர் போட்டிருக்கீங்க, ஒரு லோட். ஓகே, இந்த இன்பிட்வீனில் ஒரு டயோடு இருந்துச்சு. இப்படிதானம்மா? இந்த டயோடு வந்து இப்போ எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும்.
ஏன் இங்கே வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது உங்களுடைய டயோட். அப்போ இது எப்படி இருக்கும், ஓப்பன் சர்க்கியூட்டடாக இருக்கும். ஸோ இது வழியே நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்படி தானே, நம்மளுக்கு கேத்தோடோட என்ன இருக்குது, உங்களுடைய பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது உங்களுடைய இந்த டயோடோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஓப்பன்டாக இருக்கும். ஓகே, நவ் உங்கள் சப்ளை வந்து கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஸ்விட்ச் வந்து ஆன் பொசிஷனில் இருக்குது. இப்போ லோடுக்கு சப்ளை கரண்ட் வரும், அப்படி தானேம்மா, சப்ளை கிடைக்கும். தட் இஸ் I0. இப்போ எப்படி ஃப்ளோ ஆகும் பாருங்கள், உங்களுடைய சப்ளை பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பித்து தென் இண்டக்டர் வழியாக வந்து உடைய லோடு இந்த நெகட்டிவில் வந்து முடியும். ஸோ Vs பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய ஸ்விட்ச், தென் இண்டக்டர், தென் லோடு, தென் சோர்ஸோட நெகட்டிவ் டெர்மினலோட முடியுது. ஸோ இப்படி தான் உங்களுடைய லோட் கரண்ட்டோட பாத் வந்து கிடைக்குது. எப்போ சாப்பர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது, அதாவது ஸ்விட்ச் ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது. சரியாம்மா. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய இண்டக்டர், இந்த இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் ஃபில்டருங்க மாதிரி வச்சுக்கோ. சரியா, எல்சி ஃபில்டர் அந்த மாதிரிலாம் படிக்கிங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த இண்டக்டர் வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜைஸ்ட் ஆகும், அப்படி தானே. ஸோ சப்ளை கொடுக்குறீங்க, ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்டு. அப்போ இண்டக்டர் என்ன பண்ணும், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போது உங்களுடைய வீணா சப்ளை அவுட்புட் வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ V0 ஈக்குவல் டு என்னது, Vs. பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த இண்டக்டர் போட்டிருக்கனால இதுக்கு அக்ராஸாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு வோல்டேஜ் ட்ராப் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த Vsலேருந்து இந்த VL கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் என்னது, அவுட்புட் வோல்டேஜாக இருக்கும். ஆக்சுவலி Vs ஈக்குவல் டு V0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் நம்மளுக்கு அந்த இண்டக்டரோட ட்ராப்பே நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி எடுத்தோன்னா இந்த சப்ளையில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வோல்டேஜ் தான் இங்கே வரப்போகுது. அதில் VLோட ட்ராப்பை மட்டும் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜாக கிடைக்கும். சரியாம்மா. நெக்ஸ்ட், இப்போ சாப்பர் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருந்தால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ சாப்பர் ஆஃப், நெக்ஸ்ட் கண்டிஷன். சரியா. ஸோ இப்போ நம்மளுடைய சோர்ஸ் இருக்குது, என்னுடைய சாப்பர் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, ஆஃப் கண்டிஷன். தட் இஸ் அந்த ஸ்விட்சை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்விட்ச் ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன மீதி உள்ளது அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும், உங்களுடைய எந்த சர்க்யூட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கும், அப்படிதானா. ஸோ இது லோடு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு சோர்ஸ்லேருந்து உங்களுடைய ஸ்விட்ச் வழியாக உங்களுடைய இண்டக்டருக்கு சப்ளை கிடச்சிது. ஸோ உங்களுடைய இண்டக்டர் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சு. ஸோ இண்டக்டர் என்ன பண்ணணும், எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும்னு படிச்சிருக்கீங்க. இப்போ சப்ளை இல்லை. அப்போ சப்ளை இல்லாத போது இந்த இண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகும், கொலாப்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இண்டக்டர் இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்னா எனர்ஜியை டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சாப்பர் ஆன் ஆகிருக்கும்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸாக இருந்தது. இப்போ இங்கே டிசிபேட் ஆகிறதுனால இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு மாறும். அப்போது இதில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த கரண்ட்டை என்ன பண்ணும், இது வழியாக ஃப்ளோ ரிவர்ஸில் என்ன ஆகும், ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது இங்கே போக முடியாது, ஆல்ரெடி இது ஓப்பன். ஸோ இங்கே வரும்போது உங்களுடைய டயோடு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு, அப்படி தானேம்மா. ஸோ லாஸ்ட் இதில் வந்து அது எப்படி இருந்துச்சு, ஓப்பன்டாக இருந்துச்சு. இப்போ இந்த டயோடு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன மைனஸ் சப்ளை தானே இங்கே வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, கேத்தோட். அப்போ இங்கே வந்தோன்னே என்ன ஆயிரும், இந்த டயோடை ஆன் பண்ண வச்சிரும். ஸோ இப்போ உன்னுடைய டயோடு வந்து என்ன ஆகிடுச்சு, ஃபார்வர்ட் பயாஸ்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த டயோட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு வைங்களேன். ஸோ இது வழியாக உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்துச்சுன்னா ஸோ இட் வில் பி ஷார்ட் சர்க்கியூட்டட். உங்களுடைய லோடுக்கு அக்ராஸாக இது வரும்போது என்னாகும், நம்மளுக்கு லோடுக்கு அக்ராஸாக இது கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுன்னா நடுவில் இப்போ இது வழியே கரண்ட் ஃப்ளோ இருந்து இங்கே ஆகும், ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டியூ டு திஸ் டயோட் இங்கே ஷார்ட் வர்றதுனால நம்முடைய அவுட்புட் வோல்டேஜ் என்னது, 0. நம்மளுக்கு ஆஃப் பண்ணியிருக்கும் போது இங்கே நம்முடைய டயோடு வந்து இந்த இண்டக்டரோட டிசிபேஷன் காரணமாக ஆன் கண்டிஷனுக்கு வந்துடுது. ஸோ இதனால் இங்கே ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டாக உங்களுக்கு லோடுக்கு அக்ராஸாக கிடைக்கும். ஸோ அதனால் அவுட்புட் வோல்டேஜ் V0 நம்மளுடைய லோடுக்கு அந்த நேரத்தில் எந்த ஒரு அவுட்புட் வோல்டேஜும் கிடைக்காது. ஸோ V0 ஈக்குவல் டு என்னது,
0. புரிஞ்சுதாம்மா? ஸோ இதுதான் சாப்பர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும்போதும் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போதும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஆப்ரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த எழுதியிருக்கோம்ல இந்த ஈக்குவேஷன் வச்சே இதோட வேவ் ஃபார்ம்ஸை வந்து நம்ம சொல்ல முடியும். சரியா? அது எப்படிங்கிறத பாரு. அதாவது நம்மளுக்கு ஆன் கண்டிஷனில் கிடைக்கக்கூடிய அந்த வோல்டேஜையும் ஆஃப் கண்டிஷனில் கிடைக்கக்கூடிய இந்த அவுட்புட் வோல்டேஜ் நம்ம ஈக்குவேஷனாக வச்சுருக்கோம்ல, இதை வந்து கிராஃபாக வரைஞ்சோம், ஒரு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அவுட்புட் வேவ் ஃபார்ம். சரியா? ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருமா, நம்ம ஸ்டெப் டவுன் சாப்பரில் இது நம்முடைய சாப்பரோட சர்க்யூட் ஆன் கண்டிஷன் வரும்போது நம்முடைய ஸ்விட்ச் ஆனாக இருக்குது, டயோடு வந்து ரிவர்ஸ் பயர். ஸோ இந்த அவுட்டர் லேயர் இந்த பாத் ஆரம்பித்து இது வழியாக உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ முடிஞ்சுது, அப்படி தானே? தென் இதுவே ஆஃப்ங்கும்போது இந்த ஸ்விட்ச் வந்து ஓப்பன். ஸோ உங்களுக்கு இந்த இண்டக்டர் டிசிபேட் ஆகிறதுனால இந்த டயோடு வந்து என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆனிச்சு. ஸோ இந்த டயோடு ஆன் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி உங்களுக்கு லோடுக்கு அக்ராஸாக கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆகிட்டு 0 அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்போது சப்ளை வோல்டேஜ் என்னது, Vs, அப்படி தானம்மா? ஸோ இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு டிசி வோல்டேஜ் வந்து கிடச்சிது, அப்படி தானே? சரி, இப்போது என்னுடைய V0 என்னங்கிறத பார்க்கணும். ஸோ V0 அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, அடுத்து என்ன பண்ணோம், ஆஃப் பண்ணோம், திரும்ப ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணியிருக்கோம், அப்படி தானம்மா? ஸோ என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் V0 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், Vsலேருந்து உங்களுடைய VL ட்ராப்பு போக மீதி உள்ள அவுட்புட் வோல்டேஜ் தான் என்னது, V0. ஸோ இது வரைக்கும் நம்ம T ஆன் வச்சுப்போம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கல, ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம், சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன இப்போ T ஆன் ப்ளஸ் T ஆஃப் தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும், டைம் பீரியட் T, இப்படி தானம்மா? தென் அடுத்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, திரும்ப அகெயின் உங்களுடைய சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விடும், இப்படி தானே? இது வந்து நம்முடைய சப்ளை வோல்டேஜ் Vs அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கிடைக்கும்னா இதோட மீன் வோல்டேஜ் ஆன் அண்ட் ஆஃப் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இண்டக்டரோட வோல்டேஜ் மைனஸ் ஆக போக மீதமுள்ள வோல்டேஜ் உங்களுக்கு V0 கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய அவுட்புட் கரண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், அப்படி தானம்மா? பாரு, ஸோ ஆன் பண்ணும்போது உங்களுடைய இண்டக்டர் என்னாச்சு, எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது, அதாவது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் வந்து என்ன சார்ஜ் ஆகும்போது என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப் பண்ணும்போது என்னாச்சு, டிஸ்சார்ஜ் ஆச்சு, அப்போ என்னாகும், டிக்ரீஸ் ஆகும், அப்படி தானம்மா? தென் அகெயின் ஆன் பண்ணுறீங்க, அகெயின் இட் ரைசிங். ஸோ இதுதான் என்னது, I0. வோல்டேஜ் தான் கிடைக்கல, அந்த நேரத்தில் உங்களுடைய கரண்ட் என்னாச்சு, இண்டக்டரில் டிஸ்சார்ஜ் ஆச்சு இல்லையா? ஸோ அதில் ஃப்ளோ ஆகிறதுனா உங்களுக்கு லோடுக்கு வரும், அதனால தான் அந்த கரண்ட் இங்கே வந்து வரும்போது எனக்கு டிஸ்சார்ஜிங்கில் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கும். புரிஞ்சுதாம்மா? இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் டவுன் சாப்பரோட அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஓகே, இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தீங்க, அதோட வேவ் ஃபார்ம் பார்த்தோம். ஸோ வென் ஸ்விட்ச் இஸ் ஆன் உங்களுக்கு லோட் கரண்ட் வந்து கண்டினியூஸாக கிடச்சிது, இப்படி தானம்மா? T ஆன்கும்போது லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே T ஆஃப் அப்படிங்கும்போது லோட் கரண்ட் இட் டிகேஸ் ஆர் டிக்ரீஸ்ட், இப்படி தானம்மா? அப்போது என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் எப்போ கிடைக்கிறது, நம்ம பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் படிக்கும்போது சொன்னோம்மா, இந்த அவுட்புட் வோல்டேஜ் இந்த வேல்யூ எப்போ கிடைக்கும், இன்புட் வோல்டேஜில் இந்த சராசரி இதாக தான் கிடைக்க போகுது. டோட்டல் டைம் பீரியடில் எப்போ ஆனாக இருக்கோ அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம T ஆன் பை T இல்லையா? ஸோ இதை எப்படி எழுதலாம்,
ஸோ Vs into T on divided by T on plus T off அப்படி எழுதினாலும் ஒன்று தான். சரியாம்மா? ஸோ V0 equal to Vs into T on by T. இந்த T on by Tக்கு தான் நம்ம என்ன நேம் மென்ஷன் பண்ணோம்? ஆல்ஃபா. தட் இஸ் T on by Tங்கிறது என்னது? டியூட்டி சைக்கிள். ஸோ இந்த T ஆனோட வேல்யூ எவ்வளோ நேரம் நம்முடைய ஸ்விட்சு ஆன் கண்டிஷனில் இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி தானம்மா? ஸோ இந்த T அப்படிங்கிறதுக்கு வந்து சாப்பிங் பீரியட். தட் இஸ் நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து இப்படி சாப் பண்ண மாதிரி கிடைக்கலாமா, அதனால் வந்து சாப்பிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த T அப்படிங்கிறது T ஆன் ப்ளஸ் T ஆஃப், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் டைம் பீரியட் T. தட் இஸ் த சாப்பிங் பீரியட். ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் T = என்னது? 1/f. ஸோ சாப்பிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும். சரியாம்மா? ஸோ இது வந்து பார்த்தது நம்ம ஸ்டெப் டவுன் சாப்பரோட ஒர்க்கிங் பார்த்துருக்கோம். இனி அடுத்து ஸ்டெப் அப் சாப்பரை பார்க்கலாம்.